மருத்துவர் மேரி வர்கீஸ் சிஎம்சி மருத்துவமனையில் உருக்குலைந்த உறுப்புகளை அறுவை சிகிச்சை மூலம் சரி செய்யும் நிபுணர். ஒரு விபத்தில் அவருடைய கால்கள் செயலிழந்து போயிட்டு சக்கர நாட்காலியை பயன்படுத்தும் நிலை ஏற்பட்டுச்சு. சோர்வடைந்த அவரிடம் மருத்துவர் பால் பிராண்ட் குஷ்டரோகத்தால் உருக்குலைவுக்குள்ளான நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை செய்யும்படி கூறினார். மிகுந்த தயக்கத்தோட செயலிழந்த கால்களுடன் சக்கர நாட்காலியில் செல்லும்னா எப்படி இதை செய்ய முடியும் அப்படின்னு கேட்டார். உடனே மருத்துவர் பிராண்ட், நீ கால்களால் அறுவை சிகிச்சை செய்வதில்லையே என்றார். இந்த வார்த்தைகள் ஒரு பெரிய மாற்றத்தை மருத்துவர் மேரியிடம் ஏற்படுத்துச்சு. கர்த்தரை சார்ந்து ஆயிரக்கணக்கான அறுவை சிகிச்சைகளை வெற்றியாக செய்தார். அவரது சேவையை பாராட்டி இந்திய அரசு அவருக்கு 1972ஆம் ஆண்டு மிக உயரிய பத்மஸ்ரீ என்ற விருதை வழங்கி அவரை கௌரவித்துச்சு. த ஃபர்ஸ்ட் வீல் சேர் சர்ஜன்ட் இன் த வேர்ல்டு, உலகின் முதல் சக்கர நாட்காலி அறுவை சிகிச்சை நிபுணர் இவர் ஆவார். ஷீ பாப்புலர்லி கால்ட் த ஒண்டர் சர்ஜன்ட் ஆஃப் வெல்லூர், வேலூரின் அதிசய சர்ஜன்ட் என்று இவர் அழைக்கப்பட்டார். இன்னும் பல விருதுகளையும் இவர் பெற்றுள்ளார். நாவின் பிரதி உத்தரம் கர்த்தரால் வரும், அவனவனுக்கு என்னென்ன விதமாய் உத்தரவு சொல்ல வேண்டுமென்று நாம் அறியும்படிக்கு நம்முடைய வாயின் வார்த்தைகள் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேற்றப்பட்டதாயும் இருக்க வேண்டும். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை நாம் பேசணும். அனுபவத்தின் அடிப்படையில், அறிவின் அடிப்படையில் பேசப்படும் வார்த்தைகள் கேட்பதற்கு இனிமையாக இருக்கலாம். ஆனால் இனிமையான வார்த்தைகளை விட பிரயோஜனமான வார்த்தைகளை ஒருவனிடம் மங்கி எரிகிற திரியை போல் உள்ள சிறு நம்பிக்கையை அணைக்காமல் எரிய செய்ய முடியும். ஆலவித கடுகை போல சிறியதாக இருந்தாலும் முளைச்சி வளர்ந்து பெரிய மரமாகிறது. அதுபோல் சரியான நேரத்தில் பேசும் ஒரு சில வார்த்தைகள் மனிதனில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். வார்த்தைகள் பூ போன்றவை, அவற்றை தொடுக்கும் விதத்தில் தொடுத்தால்தான் மதிப்பை பெற முடியும். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாக சொல்லுது, ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று. யாரிடம் எந்த நேரம் எப்படி பேச வேண்டும் என்று கற்றுத்தாரும் என்று நல்ல மேய்ப்பராய் வழிநடத்தும் இயேசுவிடம் கேட்போம். அவர் நமக்கு நல்ல ஆலோசனை தந்து நம்மை வழிநடத்துவார். ஆயிரம் ஆயிரம் ஆலோசனை நெருக்கத்தின் நேரம் கொடுத்தாரே, ஒவ்வொரு நாளும் நான் நடக்கும் பாதையும் அவரே காட்டினாரே. நல்ல மேய்ப்பரேசு வழி நடத்தும் தெய்வநேசு, நல்ல மேய்ப்பரேசு வழி நடத்தும் தெய்வநேசு. இதயமே நீ பாடு, சுகம் கொடுத்தாரே பலன் அளித்தாரே, நம் தேவன் செய்த நன்மைக்காக இதயமே நீ பாடு. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.